புரியல. அதான் நீங்கள் ஸ்டாண்டு அப்படியே இருங்க, ஏன்னா இதுவாயிரும். அதனால தான் எல்லா ஆல்ட்டும் முடிஞ்சிச்சு. அது ரேஸ் ஃபிட் கத்துறது போல பயங்கரமா. என்னடா ஏதோ பின்னாடி சவுண்டு பயங்கரமா கத்திட்டே வருதுன்னு பார்த்தேன். ஆஹா, அஜித் அவரு எல்லாம் ஆஹா பூசா லட்சத்துல ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி பாருங்க ஏங்க, எல்லாம் சாலிட். எங்க இருக்கான் அவன்? எங்க இருக்கான் இவன்? எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? ஆடின் கிடக்குது. ஏங்க பவர் டு வெயிட், பவர் டு புச்சி ஓட்டுறது தான் மேட்ரு. ப்ரோ ஃபியூல் போடணும். நான் போடவே இல்லைல்ல அன்னைக்கு போனது. இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடு ப்ரோ. கால் நல்லா தூக்கி போ. ஸ்டாண்ட் எடுக்காத ப்ரோ, ஸ்டாண்ட் எடுக்க வேணாம். புரியல. அதான் நீங்கள் ஸ்டாண்டு அப்படியே இருங்க, ஏன்னா இதுவாயிரும். அதனால தான் ஓகேவா? ஓகே ஓகே, பார்த்து ஓகே ப்ரோ. ஒரு ஏறி இறங்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா கொஞ்சம் நல்லா காலத்துக்கு போட மாட்டுறாங்க, அதான் பிரச்சனை. அது ரேஸ் ஃபிட் கத்துறது போல பயங்கரமா. என்னடா ஏதோ பின்னாடி சவுண்டு பயங்கரமா கத்திட்டே வருதுன்னு பார்த்தேன். அதாவது அந்த டென்னால இருக்க ரேஸ் ஃபிட் தான் வந்து பயங்கரமா கத்துது. ஸோ கைஸ், எல்லா ஆல்ட்டும் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, பெட்ரோல் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கோம். எல்லாரும் எக்ஸாஸ்ட் தான்ப்பா. ஒரு 10R ரேஸ் ஃபிட்டு, ஒரு 10R வந்து ஆரோ, இன்னொரு 10R எஸ்சி, நம்ம 10R வந்து ஸ்டாக்கு அப்படின்னு ஏமாத்துறக்கூடாது. லிங்க் பைப் மட்டும் ஆக்ரா. அப்புறம் அயபூசா பற்றி பார்க்கவே இல்லையா? அயபூசாவில் என்ன போட்டிருக்காரு அஜித் ப்ரோ? ஃப்ரைடே ரைட் ப்ரோ வந்து M4. அயபூசாவில் வந்து இது ஒரு பேராச்சு. பேரல் எக்ஸாஸ்ட்டு. யோஷிமாரா போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் 900 வரவர். யோஷிமாரா. ஆமாம், அவர் யோஷிமாரா எக்ஸாஸ்ட் போட்டிருக்காரு. நம்ம பெட்ரோல் போடணும். எப்பா வலி விடுப்பா. அண்ணா பவர் இருக்கா?
ஃபுல் டேங்க். எப்பா பவர் சொன்னேன்னு எல்லாம் ஓடி வராங்க. போடுங்க. இல்லை அப்படியே போடுங்க. இங்கே பெயிண்ட்டு போயிடுது, அதனால் பரவாயில்ல கையில் பட்டா பரவாயில்ல. ஓகே தேங்க்யூ. எவ்வளோ 16 லிட்டர்ஸ் 16.08 16 லிட்டர்ஸ் போட்டிருக்கு. அப்போது 1 லிட்டர் பெட்ரோல் தான் இருந்திருக்கு வண்டியில். ஜிபே பவர் போட்டேன், அமிச்சக்கா. தேங்க்யூ. தெரியுது அதான் லெஃப்ட். ஓகே. அதான் இந்த பங்க்கு விட்டால் உள்ளே ஒரு பங்க் இருக்கா ஹெச்பி, அங்கே தான் போட முடியும். என் பேடு பார்த்தீங்களா? அவதான் கஷ்டப்பட்டு ஓட்டுக்கிற. ஒருத்தர் ஒரு ரகமா போற. என்னாச்சு? அவரா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அது ஆடுதான் சொன்னேன் நான். அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அவர் அதுக்கப்புறம் டைட் பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்கு சொன்னார். என்னன்னு தெரியல. அதுதான் நான் போங்க எடுத்துரு. ஸ்டார்ட் பண்ணுறேங்க. போலாம். சும்மா பார்ப்போம் யார் வந்து முறுக்கி காட்டுறாங்கன்னு. ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஃபஸ்ட்டு விக்கெட்டு. அஜித் அவர். எல்லாம் பூசா என்ன கத்துது. ஐயோ ரேஸ் விட்டு. அது ரேஸ் விட்டு கொஞ்சம் கதற விடும். என்ன பண்ணுறது, நம்மளாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வண்டியில் வந்து ஒன்றும் கேட்காது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக தருது நம்ம வண்டி. ஆக்சுவலாக அது போதும்னு இருக்கு எனக்கு.
அது என் வண்டி சவுண்டு எனக்கு கேட்கல. என்னோட காதில் வந்து இங்கே இருக்கிற ஃபுல் வண்டி சவுண்டு தான் மாற்றி மாற்றி கேட்டுருக்கு. முன்னாடி போனால் ஒரு சவுண்டு, சைடில் ஒரு சவுண்டு, பின்னாடி ஒரு சவுண்டு. என் வண்டி சவுண்டெலாம் கேட்கவே இல்லை. அந்த வண்டி சவுண்டெலாம் கேட்டுட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கேன். பின்னாடி போனால் மேலெல்லாம் அடிக்குது. மொத்தமாக 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வண்டி நினைக்கிறேன். இல்லை 11 வண்டி ஆக்சுவலாக கரெக்டாக எண்ணிருக்கேன் நினைக்கிறேன். 11 பேர் ஆக்சுவலாக வந்திருக்கோம். 11 வண்டி வந்திருக்கு. இதில் 10R மட்டும் 5 10R, 900 வந்து 2 900, ஒரு Hayabusa 2 6R, அப்புறம் ஒரு Triumph 400, அப்புறம் Ninja 300. இது பின்னாடியே போனால் தலை வலிக்குது. டூபு பைக்ஸ்லாம் போகும்போது சரியான வியூவாக இருக்குது. தலை வலிக்குது எனக்கு. அதாவது ஒரு வண்டியில் கேட்டால் பரவாயில்ல, எல்லா வண்டியும் சேர்ந்து காதில் இத்தனைக்கும் நான் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கேன். இயர் ப்ளக்ஸ்லாம் இருக்குது.
ஆனாலுமே எனக்கு தலைவலிக்குது. அதாவது எல்லா சைட்லேருந்து இந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கா, தலைவில் பயங்கரமாக தலைவலிக்குது எனக்கு. வண்டி ஹைவேயில் போகும்போது பாசிங்கு ஃப்ளைபைலெலாம் செம்மையாக இருக்குது, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த ஒரு கம்ப்ரஸ்டு பிளேஸில் வந்து எல்லா வண்டியும் சேர்ந்து சவுண்ட் போடும்போது எனக்கே தலைவலிக்குது. எப்போ டயர்டாகிட்டேன் நான் சவுண்டு கேட்டு. யார் ஒரு பின்னாடி வராரு சவுண்ட்லாம்? இவர் அஜித் ப்ரோ. ஆஹா, முன்னாடியே ரைட்டு போயிருக்கலாம். ஆஃப் ரோட்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஹோய், யாரு யாரு? ஏன் 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 நாய்கிட்ட ஏன்? வந்துருச்சா ரோடு? ஓ ஓ ஓ ஓ. நான் வந்து இந்த சைடில் போடுற பாருங்க, இது ஒரு சின்ன பையன் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தான் இன்ஸ்டாகிராமில். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்போம் ப்ரோ, அவுட்ரிங் ரோட்டில் நம்ம லாஸ்ட் ரைட் போனப்போ வந்து நம்ம பைக் சவுண்டை கேட்டு பார்த்துருக்கான் போல். பார்த்துட்டு எனக்கு நம்ம வந்து ரிட்டர்ன் வருவோம்னு சொல்லி அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். நம்ம ரிட்டர்ன் வரத்தையும் கேட்டுட்டு போயிட்டு தூங்கலை. ஆக்சுவலாக போயிட்டு நைட்டு லிட்ரலாக ஒரு மணிக்கிட்ட 12:30 1 மணிக்கிட்ட உட்காந்து எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி ப்ரோ நீங்கள் தானே வந்தது அப்படி கேட்டு. அது நான் தான், அதுலேயும் சொல்லிட்டேன் அது நான் தான். அண்ட் வந்து நான் தான் ரிப்ளையும் பண்ணியிருக்கேன். அண்ட் அதெல்லாம் செம ஸ்பெஷல் மொமெண்டமாக இருந்தது. என்னடா இது, ஏதோ ஒன்று அந்த பைக் வந்து அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணுது. ஓகே, அந்த ஹைவேல நிறைய வண்டி வந்து போவோம், பட் நம்மளை வந்து அந்த கூட்டத்தில் ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளுக்காக ஒரு மெசேஜ் போட்டு ஒரு செமையாக இருந்தது. அந்த ஃபீலு செம மோட்டிவேட்டடாக இருந்தது. அண்ட் நான் சைடில் போட்ட மாதிரி தான் ஃபுல்லாக அந்த சேட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சேட்டு. தூங்காமல் எனக்கு பண்ணிகிட்ருக்கான். நான் நினச்சேன், என்ன தூங்காமல் இவ்வளோ சேட் பண்ணிகிட்ருக்க எப்பா. ஓகே ஓகே புரியுது, அது நான் தான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அது ரொம்பவே செமையாக இருந்தது அந்த மெசேஜெலாம் பார்க்கும்போது.
அப்பா க்ளவுடியாக இருந்தால் இந்த சீனிக் வியூ தெரியாது, ஆனால் வெயிலாக இருந்தால் தெரியும். ஆனால் மேலே நம்மளுக்கு வெயில் வந்து தாங்காது. என்ன பண்ணுறது, ரெண்டும் வேணும்னா கஷ்டம்தான். அவ்வளோதான், வந்தாச்சு மேலே. ஆனால் என்ன ரொம்ப பம்பியாக இருக்குது. திருப்பி ரோடு போட்டாங்களா இல்லை அந்த ரோடு தான் இவ்வளோ பம்பியாக இருக்கா தெரில. பேசும்போது நான் பார்த்தேன் என்னோடய கமெண்ட்டில் கூட, இந்த வழியாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க, மேலே போயிட்டு ஏதோ பெல் ராக்குன்னு ஒரு இடம் இருக்குது. நான் நோட்டீஸே பண்ணதில்லை இது இருக்கும். அதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த வீடியோவில் பார்த்தேன். அது இல்லாமல் அந்த பையன் கமெண்ட் பண்ணிவிட்டு பார்க்க சொல்லியிருந்தான். இது மேலே ஒரு பெல் ராக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அது ஏதோ சவுண்டு கேட்குறதா சொல்லியிருந்தான். அது வரைக்கும் போகலாம் போல். அதுவும் வந்து ஒரு வாட்டி அடுத்த வாட்டி வரும்போது வாங்கப்பாங்க பாருங்கள் ப்ரோ. என்னடா பண்ணுறாங்க? ஆஹா, மேலே கோயில் கட்டுறாங்களா? ஏதோ வேலை போயிட்டுருக்கு. கோயில் தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறது மேலே. ஐயோ, ஃபங்க்ஷன் வேறு, கோயில் ஏதோ ஃபங்க்ஷன் வேறு போயிட்டுருக்குது. சூப்பர். எங்கடா விடுறது, எங்கே விடுறது? ஒரு வழியாக வந்தாச்சு. பட் ஆனால் இடமே இல்லை. செம்ம டயர்டாக இருக்குது. எங்கே போகிறாரு? இன்னும் வந்த வேகத்தில் போகிறாரு. போகலாம் வாங்க. அதான் வந்து பார்த்தாச்சுல, கிளம்பலாம். கோயிலுக்கு போகலாம். என்ன ப்ரோ? கீழே 5 பேர் வந்துருக்காங்க தெரியல. ஆனால் அந்த சைடு ஒரு வழி இருக்குது. அங்கே வேணா போயிட்டு பார்க்கலாம். ப்ரோ எனக்கே தலை வலிக்குது ப்ரோ. நீங்கள் ரேசர் உங்களை சின்ன லட்சத்தில் இருக்கு. ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி பாருங்க. ஏங்க எல்லாம் சாலிட். எங்க இருக்கான் அவன்? எங்க இருக்கான் இவன்? எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? ஆட்டின் கிடக்குது. ஏங்க பவர் டு வெயிட், பவர் டு புச்சி ஓட்டுறது தான் மேட்ரு. இட்ஸ் நாட் அபவுட் தி பைக், அபவுட் தி ரைடர். ரைடர்லாம் வின் பண்ணுங்க. நீங்க அயல்மேன் அதெல்லாம் வேணாங்க. எனக்கு வியாபாரம் ஆகுதுங்க வண்டி. எனக்கு வியாபாரம் ஆகுதுங்க வண்டி. வண்டி வியாபாரம் ஆகுது. பெரிய தலைவர் தான் அவர் இருக்கும்போது நான் எதுவும் அவரா? ஆமாம், ஏகே. அவன் ஒரு ரெட் டிராகன் அண்ணா, கொஞ்சம் வெளுத்து போச்சு ரெட்டு. அவர் தான் கேட்டேன். அவர்கிட்ட அதான் அவர் தான். நம்மலாம் 10-12 லட்சம் கொடுத்தாதான் உங்களுக்கு BMW. நான் பார்த்தீங்களா, ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் ரிட்டர்ன்ஸ். ஜஸ்டிஸ் பண்ணுங்க இந்த பேருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. ஜஸ்டிஸ் ஏங்க, அவ்வளோதான். ஜஸ்டிஸ் கவாசாக்கி, அவ்வளோதான். ஆஹா ஆஹா ஆஹா. அப்பா ஓகே கைஸ், வந்தாச்சு. வந்து இந்த இடத்துல நின்னாச்சு. எதுக்கு தாண்டா போவீங்க, எங்கே தாண்டா போவீங்க எல்லாருன்ற மாதிரி. எதுக்கு எங்கெல்லாம் தெரியாது, சும்மா ஓட்ட வந்தோம். வந்து இங்கே சும்மா நிறுத்தியாச்சு வண்டியெல்லாம். நான் கொஞ்சம் வைட் ஆங்கிள் வேணால் போய் காட்டுறேன். தெரியுதா? ஃபஸ்ட்டு 10R 900, 10R பூசா 900, 10R 6R ட்ரைம் 400, 300, 10R. என்ன ப்ரோ? அவ்வளோதான், இதோட முடிச்சுக்க வேண்டியதான் கைஸ். சிஓ சொல்லுங்கள் பாய். என்ன பாய்? அவ்வளோதான். பாதி ரெக்கார்ட் பண்ணிட்டு பாதி அதுதான், அவ்வளோதான். சரி ஓகே, சரி ஓகே கைஸ், நம்ம போகும்போது பார்ப்போம். என்னது இது ஃபுல்லாக ஏதோ ஃபைட்டுக்கு போகிற மாதிரி ஃபைட்டர் மாதிரி போட்டு வந்துட்டேன்.
ஓகே போயிட்டே பேச